தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். யார் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, எந்த கேண்டிடேட்ஸ் நிக்க வாய்ப்பு இருக்கு? புதுசா தாவேக்காவும் வந்திருக்காங்க. அங்க உள்ள கேண்டிடேட்ஸ் யாரை கொடுக்கலான்றீங்க நீங்க நினைக்கிறீங்க? யார் வர வாய்ப்பு? கன்னியாகுமரி தொகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து தளவாய் சுந்தரம் ஒரு 1,00,000 ஓட்டு வாங்கியிருப்பார். 1,00,000க்கு மேலே ஓட்டு வாங்கியிருப்பார். இப்போதைக்கு அதிமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவருக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அவரோட கம்யூனிட்டி பெல்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. அவர் ஆக்டிவாக இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டின், இதுக்கு முன்னாடி அவர் கேண்டிடேட்டாக இருந்தவர், இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தார். போன வாட்டி ஒரு சின்ன இதில் தோத்துட்டார். ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை கழக அலுவலக செயலாளர் ஆகிட்டார். சென்னையிலே தான் அவர் இருக்கார். இப்போ தொகுதி பக்கம் அவரை பார்க்க முடியல ஒரு 4-4.5 வருஷமாக. மறுபடியும் அவர் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி பாபு, தாமரை பாரதி, பூதலிங்கம் அப்படின்னு இன்னும் ஒரு 3 பேர் ரேஸில் இருக்கத்தான் செய்கிறாங்க. பூதலிங்கம்னு பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜோட ஆள், பாபு பார்த்தீங்கன்னா மகேஷோட ஆள். நாம் தமிழரில் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க மரிய ஜெனிஃபர். அவங்க ஆல்ரெடி ஒரு எம்பி கேண்டிடேட் ஆனவங்க, தொகுதியை பற்றி ஃபுல்லாகவே அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ கன்னியாகுமரி மையமாக வச்சு வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதை தாண்டி டிவிகேல கோகிலா அனீஸ் யார் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக 40 பேர் இறந்து அந்த 40 நாள் கழிஞ்சதுக்கப்புறமே வீடு வீடாக போய் மக்கள் சந்திப்பு நடத்தி ஓரளவுக்கு ஒரு வைப்ரண்ட்டான பொறுப்பாளர், தோவாளை ஒன்றிய செயலர். அடுத்த தொகுதியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நாகர்கோவில் தொகுதி. ரொம்ப முக்கியமான தொகுதி. தான் பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு, எம்ஆர் காந்தி. அவர் ரொம்ப எளிமையான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்காரு. ரொம்ப எளிமையான ஆள் தான். ரொம்ப வருஷமாக அரசியல் இருந்து அவரே அரசியல் அடிபட்டு கடைசியில் அரசியல் வசந்தகுமாரோடைய இறப்புக்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்து வேறு போட்டிக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி இல்லாமல் அவரோட பேர் வந்து நாமினேட் ஆகி அனுதாப ஓட்டுங்கிறத தாண்டி அவர் மக்களுக்காக நல்லா செஞ்சுருக்காரு. எம்ஆர் காந்தியை வந்து தொகுதி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் மறுபடியும் அவர் நிற்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து அந்த சீட்டு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிலே அங்கே ரேஸ் இருக்கத்தான் செய்யும். இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலே அவர் எம்எல்ஏவாக இருந்தார். ஆனால் அவரோட ஒரு அசால்ட்டுன்னு நான் என்னோட பார்வையில் சொல்லணும்னா ஒரு அசால்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஒரு அசால்ட் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எம்ஆர் காந்தி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இடம் போட்டார். அதனால தான் அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்போ இன்னும் அது டஃப்பாக தான் இருக்குது. சுரேஷ் ராஜனுக்கும் கேண்டிடேட் நாம் தமிழர் கட்சியும் கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க முத்துக்குமார்னு. இட்ஸ் நாட் அன் ஆக்டிவ். அவ்வளோவா ஆக்டிவாவோ அவங்க பெருசாக பரபரப்பாக பேசக்கூடிய இதில் இல்லை. தாவேக்காவை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா மாவட்ட செயலாளர் SR மாதவன் ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து குளச்சல் கோஸ்டல் ஏரியா. ஜேஜி பிரின்ஸ் நினைக்கிறேன் 3 வாட்டி தொடர்ந்து எம்எல்ஏ ஹேட்ரிக் அடித்தவர். இந்த வாட்டி அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அவர் மேலே ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் தான் 3 வாட்டி நிற்கிறாங்க. ரமேஷ்ங்கிறவர். அவர் நீங்கள் அங்கே அந்த கம்யூனிட்டினா கிருஷ்ணவை சமுதாயம்னு அங்கே ஒரு ஹிந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் ரமேஷ். 65,000 ஓட்டு, அது பாஜகவுடைய ஓட்டு. ஜெயிக்கலையே 65,000 ஓட்டு. 3 வாட்டி பிரின்ஸ் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால. இதையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியில் முன்னாள் குளச்சல் எம்எல்ஏ பச்சைமாலும் ரேஸில் இருக்கிறதா தான் பெரிய ஆச்சரியம். நாம் தமிழர்ல அங்கே ஆன்சி சோபாராணி தான் அவங்களுடைய எம்எல்ஏ கப்பியறையோட கவுன்சிலர். அவங்கள தான் வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. அவங்களும் 1-2 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க, ஸ்க்ரீனில் வர்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஓட் கன்வர்ஷனாக மாறுங்கிறது தான் தெரியல. ஒரு தாவைக்கல்ல டாக்டர் பிரேம் அலெக்ஸ்ன்னு இருக்காங்க. மும்முனை போட்டி வர்றது. ஏன் அப்படின்னா இந்த டாக்டர் பிரேம் அலெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து தொகுதியில் தாவைக்கால ரொம்ப இணைச் செயலாளராக இருக்கார். மத்திய மாவட்டத்தோட இணைச் செயலாளராக இருக்கார். ரொம்ப ஆக்டிவாக இன்ச் பை இன்ச் வேலை செஞ்சிட்ருக்கார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தலைவன் புதுசாக கட்சி தொடங்கணும்னு சேர்ந்தவர். ஆல்ரெடி அவர் தலைவனுக்கு அரசியல் வேலையெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சியில் ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு ஐடியா இருக்குது. அவருக்கு நெளிவு சுழிவுகள்லாம் நல்லாவே தெரியுது. ஒரு டஃப் காம்படிஷன் அவரால் கொடுக்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், அதையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் மொத்த சட்டமன்ற தொகுதியாக நம்ம கன்னியாகுமரியை பற்றி பேசுவோம். அங்கே யார் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, எந்த கேண்டிடேட்ஸ் நிற்க வாய்ப்பு இருக்குது? புதுசாக தாவேக்காவும் வந்திருக்காங்க. அங்கே உள்ள கேண்டிடேட்ஸ் யாரை கொடுக்கலான்றீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வர வாய்ப்பு இருக்குது? நீ கன்னியாகுமரி தொகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து தளவாய் சுந்தரம் ஒரு 1,00,000 ஓட்டு வாங்கியிருப்பார். 1,00,000க்கு மேலே ஓட்டு வாங்கியிருப்பார். ஆனால் வின்னிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஓட்டு. செகண்ட் பிளேஸில் ஆஸ்டின் வந்திருப்பார். இப்போதைக்கு அதிமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவருக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அவரோட கம்யூனிட்டி பெல்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. அவர் ஆக்டிவாக இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். நிறைய ரப்பர் கழகத்தில் பிரச்சனைகள்லாம் அவர் போய் நிற்கிறாரு. ஆக்டிவாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் அதிமுக மறுபடியும் கண்டிப்பாக அந்த சீட்டை கண்டிப்பாக கேட்பாங்க. அது அதிமுக தளவாய் சுந்தரத்தை தான் கொடுக்கணும். தோல்வி தான் ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. மேபி பச்சைமால் இதுக்கு முன்னாடி என்ன ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனால் பச்சைமால் இப்போ குளச்சலை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. தளவாய் இதை விட்டு மாவட்ட செயலாளர் எப்படி சொந்த தொகுதியை விட்டு கொடுப்பார்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டின், இதுக்கு முன்னாடி அவர் கேண்டிடேட்டாக இருந்தவர், இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தார்.
போன வாட்டி ஒரு சின்ன இதில் தோத்துட்டார். ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை கழக அலுவலக செயலாளர் ஆகிட்டார். சென்னையிலே தான் அவர் இருக்கார். இப்போ தொகுதி பக்கம் அவரை பார்க்க முடியல ஒரு 4-4.5 வருஷமாக. மறுபடியும் அவர் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டி பாபு, தாமரை பாரதி, பூதலிங்கம் அப்படின்னு இன்னும் ஒரு 3 பேர் ரேஸ்ல இருக்கத்தான் செய்யறாங்க. பூதலிங்கம்னு பாத்தீங்கன்னா மனோ தங்கராஜோட ஆளு, பாபு பாத்தீங்கன்னா மகேஷோட ஆளு. இவங்க யாராவது ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைக்கணுங்கிறதுல அவங்களும் ரொம்ப தீவிரமா ஆக்டிவா வேலை செஞ்சுறாங்க, காய் நகர்த்துறாங்க. பயங்கரமான காய் நகர்த்துகள் இருக்கு. அது எப்படி அங்க செட்டில் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை கண்மணி தான் அதுக்கு இன்சார்ஜ் சீட்டு பிரிச்சு கொடுக்க போறாங்களா, இல்ல மாவட்ட செயலாளர் கோட்டால தான் சீட்டு வழங்க போகுதா? ஏன்னா 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அதை பொறுத்தா இருக்கு. அதில் இந்த ரேஸ்ல பாபு, பூதலிங்கம்னு ரொம்ப ரேஸ்ல ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க நாம் தமிழர்ல ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க மரிய ஜெனிஃபர். அவங்க ஆல்ரெடி ஒரு எம்பி கேண்டிடேட் ஆனவங்க, தொகுதியை பத்தி ஃபுல்லாவே அவங்களுக்கு தெரியும். அதனால இப்ப கன்னியாகுமரி மையமா வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி டிவிகேல கோகிலா அனீஸ், அதுக்கு போக புதுசா சேர்ந்த ஆர் சுபாஷ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆர் சுபாஷ் 2 பேர் இருக்காங்க. கோகிலா அனீஸ் யார் அப்படின்னா ரொம்ப தீவிரமா 40 பேர் இறந்து அந்த 40 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமே வீடு வீடா போய் மக்கள் சந்திப்பு நடத்தி ஓரளவுக்கு ஒரு வைப்ரண்டான தோவாளை ஒன்றிய செயலர் கேண்டிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிவிக்கு இன்னும் எந்த ஸ்ட்ராட்டஜியில் சீட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கேண்டிடேட் கோகிலா அனீஸ் கேண்டிடேட் ஆகிறதுக்கோ இல்லை ஆர் சுபாஷ் ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவர் கன்னியாகுமரி தொகுதியிலேருந்து அவர் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் சொன்னீங்களா, கோகிலா அனீஸ் சொன்னீங்க, அப்புறம் ரிட்டையர்ட் ஜட்ஜ் பேர் சொன்னீங்க. ஆமாம், இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் பெஸ்ட்டாக இருப்பானே, ஏன்னா நான் ஆர் சுபாஷ் நம்ம தொகுதி பக்கத்தில் இதுலேயும் பார்த்ததில்லை. ஆனால் கோகிலா அனீஸ் வந்து தொகுதி வாரியா மற்ற மலை கிராமங்கள் வரைக்கும், அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் வரைக்கும் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கட்சி தலைமை பார்வையிலேருந்து பார்க்க முடியாது. சீட்டு யாரு கொடுக்க போறாங்க, சீட்டு கொடுக்கும்போது அவங்க ஒரு சர்டன் லைன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லைன் டிக்கானா தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல மேபி என்னோட ஆப்ஷனா இருந்தால் அது கோகிலா அனீஸா இருக்கும். பொருளாதார ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்றதுல இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. ஜட்ஜுக்கு வந்து ஒரு வியூ இருக்கும். அவர் ஒரு சட்டம் படித்தவர். ஸோ அவர் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஜட்ஜுங்கும் போது அவரோட பென்ஷனோ சேவிங்ஸோ வச்சிருந்துருக்கலாம். மேபி அதை ஒரு இது பண்ணலாமா, இல்லை கட்சி பணம் கொடுக்க போகுதாங்கிறது தெரியல. பட் பொட்டன்ஷியலாக அவங்க வந்து பொருளாதாரத்தில் ஒன்றும் பெரிய இது இல்லை. 2 பேரையுமே சொல்லுவோம். அடுத்த தொகுதியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நாகர்கோவில் தொகுதி. ரொம்ப முக்கியமான தொகுதி. அங்கே தான் பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் வந்திருக்காரு, எம்ஆர் காந்தி. அவர் ரொம்ப எளிமையான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப எளிமையான ஆள் தான். ரொம்ப வருஷமாக அரசியல் இருந்து அவரே அரசியல் அடிபட்டு கடைசியில் அரசியல் வசந்தகுமாரோடைய இறப்புக்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்து வேற போட்டிக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி இல்லாமல் அவரோட பேர் வந்து நாமினேட் ஆகி 2வது வாட்டி நாகர்கோவில் தொகுதியில் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் நின்னாரு. அதனால அவர் ஒரு அனுதாப ஓட்டுங்கிறத தாண்டி அவர் மக்களுக்காக நல்லா செஞ்சிருக்காரு. எம்ஆர் காந்தியை வந்து தொகுதி ஃபுல்லாக தெரியும், உங்களுக்கு தொகுதி ஃபுல்லாக தெரியும். அதனால அவர் வந்து ஈஸி டு ரன், சந்திக்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான ஆளு. செருப்பு கூட போட மாட்டார். ஆமா, செருப்பு கூட போட மாட்டார் அவர். அது ஒரு கான்செப்ட். பாரத மாதா மேலே இது பண்ண உடனே செருப்பு கூட போட மாட்டார். இன்னைக்கும் அவர் செருப்பு போடாம தான் நடக்கிறாரு. வயதும் ஆயிடுச்சு. ஆனா அவர் மறுபடியும் அவர் நிக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அடுத்து அந்த சீட்டு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வயது ஒரு காரணம் இல்லைங்கிற மாதிரி. ஆனா அந்த ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவிலே அங்க ரேஸ் இருக்கத்தான் செய்யுது. பொன் ராதாகிருஷ்ணனும் சீட்டு கேட்குற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. அந்த ரேஸ்ல இருக்காங்க. அது போக இதுக்கு முன்னாடி நகர தலைவராக இருந்த நாகர்கோவில் நகராட்சியா இருக்கும்போது நகர தலைவர் இருந்த மீனா தேவ் ஆகட்டும், முத்துராமன் ஆகட்டும், இவங்களும் அந்த ரேஸ்ல கடுமையா சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல இருக்கு. இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நாகர்கோவில் தொகுதியில, கன்னியாகுமரி தொகுதியில பிள்ளைமார்கள் கம்யூனிட்டி அதிகம். அப்போ தளவாய் சுந்தரம் பிள்ளை கம்யூனிட்டி அவர் அங்க நிக்கிறார், கன்னியாகுமரி நிக்கிறார் அப்படின்னா, நாகர்கோவில்ல வந்து எந்த கம்யூனிட்டி அவங்க கொடுக்க போறாங்க? சேம் கம்யூனிட்டி மீனா தேவ் அவங்களையோ கொடுத்தா ஓட் பேங்க் ஆகாம இங்க ஒரு ஹிந்து நாடார் கம்யூனிட்டி கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி, இவரு இந்து நாடார் கம்யூனிட்டி சேர்ந்தவர். எம்ஆர் காந்தி இந்து நாடார். எம்ஆர் காந்தியை வந்து இந்து நாடார் கம்யூனிட்டிங்கிறத தாண்டி எம்ஆர் காந்தி பொதுவான அவர். யாருமே அவரை வந்து ஒரு ஜாதிக்குள்ள தாண்டி ஜாதிக்குள்ள கூட்டு வைக்கிறக்கூடிய கூட அவர் கூட நல்லா பழகுவார். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வாங்கினால தான் அவர் எம்எல்ஏ ஆனார். பல சர்ச்சஸ் அவருக்கு நம்மள சப்போர்ட் பண்ணதுனால தான் அவர் எம்எல்ஏ ஆக முடிஞ்சுது. அதனால அவர் ஒரு பொதுவான நபர். மற்றவங்க ரேஸ்ல இன்னும் நமக்கும் ஜெயிக்கக்கூடிய தொகுதிங்கிறதுனால பாஜக கண்டிப்பா கேட்கும். அதிமுகவிலையும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாகர்கோவில்ங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க தான். ஸ்ரீலஜா, எங்க கவுன்சிலர் இருக்கக்கூடிய ஸ்ரீலஜா, நாஞ்சில் முருகேசனோட பொண்ணெல்லாம் வந்து சீட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும். ஸோ மேக்சிமம் அது வந்து பாஜகவுடைய சீட்ல தான் வந்து செட்டில் ஆகும்.
ஆனா ஏன்னா அங்க போன வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ஓட்டுல தான் இவரு தோத்துருக்காரு, சுரேஷ் ராஜன் தோத்துருக்காரு, முன்னாள் அமைச்சர்னு நினைக்கிறேன். அவர் சுரேஷ் ராஜன் தோத்தது வந்து அவர் வந்து அசால்ட்டா இருந்துட்டார். நம்ம ஏன்னா இதுக்கு போன வாட்டி அவர் திமுக ஆட்சியில இல்லாத டைமே அவர் எம்எல்ஏவா இருந்தார். ஆமா, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில அவர் எம்எல்ஏவா இருந்தார். ஆமா. ஆனா அவரோட ஒரு அசால்ட்னு நான் என்னோட பார்வையில சொல்லணும்னா ஒரு அசால்ட்னு நான் சொல்லுவேன். ஒரு அசால்ட் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எம்ஆர் காந்தி கொஞ்சம் ரொம்ப கம்மியா இடம் போட்டுட்டார். அதனாலதான் அவர் ஒரு மிகப்பெரிய தோல்வி. இப்போ இன்னும் அது டஃபா தான் இருக்கு சுரேஷ் ராஜனுக்கோ. இப்போ அங்கதான் 3 பிரச்சனை. இப்போ சீட்டே அங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காம்படிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன், முன்னாள் எம்பி ஹெலன் டேவிட்சன், இந்நாள் மேயர் மகேஷ், 3 பேர் போட்டி போடுறாங்க. டஃப்பான இப்ப நீங்க இதுல பாருங்க, யாருக்கு யாரோட வெயிட்டேஜ் கம்மி. 3 பேர் பயங்கரமா எனக்கு லேடி கோட்டால வேணும் அப்படின்னு ஹெலன் டேவிட்சன் போராட்டமா கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மேயர் மகேஷ் ஏன் அப்படி நாகர்கோவில் தொகுதியை இன்னும் திமுக இன்னும் ஆழமா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஜெயிச்சா மந்திரி ஆயிடலாம் அந்த எண்ணத்துல. கோட்டால தானே மனோஜ் தங்கராஜ் கோட்டால தானே மந்திரி ஆனார். இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வாட்டி ஒரு தொகுதியில ஒரே ஒரு திமுக கேண்டிடேட், அதனால அவர் நீக்கிட்டு மறுபடியும் சேர்த்தாங்க. இல்லைன்னா அவருக்கு எம்பி அவர் வந்து ஏன் மந்திரி ஆகிறார்? ஏன்னா ஆஸ்டின் தோத்துட்டாரு. அங்க ஒரு பெரிய கன்னியாகுமரியில் ஆஸ்டின் தோக்குறாரு, இங்க சுரேஷ் ராஜன் தோக்குறாரு. ரெண்டு பெரிய தலைகள் வீழ்ந்தது இவருக்கு இதாயிட்டு. அதனால மனோஜ் தங்கராஜ்ங்கிற 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. எங்க மகேஷா பத்மநாபபுரத்துல மனோஜ் தங்கராஜ் ஜெயிச்சிட்டாரு, இங்க இவரு நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றீங்க. யாருக்கு மந்திரி கிடைக்கும்? அது இது ஒரு டஃப்பான கேள்விதான். இருந்தாலும் அதை வந்து இவங்க கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க மந்திரி வாங்க 100% வாய்ப்புகள். மனோஜ் தங்கராஜ் ஓவர்டேக் பண்ணி மந்திரி வாங்குறது, அதுக்காக தான் அவங்க எலெக்ஷனுக்கே நிக்கிறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, மேயர் மகேஷோ ஹெலன் டேவிட்சனோ சுரேஷ் ராஜனோ நிக்கிறது எம்எல்ஏ ஆகிறதுக்காக இல்ல, நீங்க புரிஞ்சுக்கங்க, மந்திரி ஆகிறதுக்காக. ஓகே, they are not contesting for MLA, they want to become minister. ஸோ அங்க வந்து அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியும் கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க முத்துக்குமார். இட்ஸ் நாட் அன் ஆக்டிவ், அவ்வளோவா ஆக்டிவாவோ அவங்க பெருசா பரபரப்பா பேசக்கூடிய இதுல இல்லை. நாகர்கோவில் தொகுதியில மறுபடியும் தாவேக்காவை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா, மாவட்ட செயலாளர் SR மாதவன் ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய துணை மாவட்ட செயலாளர், அதாவது இணை செயலாளரும் ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு டஃப்பான இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் தாண்டி இவங்க கொஞ்சம் ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆக்டிவா வேலை. இந்த நாம் தமிழர் ஓட்ஸ் எல்லாம் வந்து தாவேக்கா போக வாய்ப்பு இருக்கு. மேபி கொஞ்சம் ஓட்டுகள் போக வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நம்ம எதுவுமே இப்போ விஜயோட ஓட்டுங்கிறது வந்து அன்பிரெடிக்டபிள் ஓட்டு தான். எந்த இதுல இருந்து இப்போ நாம் தமிழரோட பெர்சன்டேஜ் கம்மியானாதான் நம்ம சொல்ல முடியாது நாம் தமிழரோட ஓட்டு அப்படின்னு. ஆனா யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்க ஒரு 5ல் 4 பேர் வந்து விஜய்க்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றாங்க. அது இதுக்கு முன்னாடி அந்த பசங்க ஒரு 20-21 வயசு பசங்க இதுக்கு முன்னாடி ஒரு கலந்த MP எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்களோட ஓட்டுங்கிறது வந்து எல்லா கட்சிக்கு ஓட்டு, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்க கூட விஜய்க்கு இந்த வாட்டி ஓட்டை மாத்தி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல நாம் தமிழர் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, அதிகமாகவே நாம் தமிழர் வந்து வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா வந்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து குளச்சல் கோஸ்டல் ஏரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ ஜேஜி பிரின்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எம்எல்ஏ. ஆமா, ஹேட்ரிக் அடிச்சவர். இந்த வாட்டி அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல உங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அவர் மேல? ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அவர் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா எதுக்கு நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கறது தான் இருக்கு. மக்கள்கிட்ட ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பிரின்ஸுக்கு இப்போ இது இல்லை. அவர் வருஷம் அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, ஏதாவது சோசியல் மீடியா போஸ்டே ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஆக்டிவிட்டியெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து தெரியும் நமக்கு இந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும், நான் படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறேங்கிற மாதிரி, சீட்டு வாங்கினா போதும் நமக்கு ஓட்டு, நமக்கு பீச் ஓட்டு, இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு போலரைஸ் ஆகக்கூடிய ஓட்டுலாம் இருக்குது, அதனால நான் வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவேங்கிற ஒரு இதிலே அவர் இருக்காரு. இந்த வாட்டி அவருக்கு கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னோட நோக்கம். இந்த வாட்டி காங்கிரஸ்லேயே கடுமையான போட்டிகள் இருக்குது. அவருக்கு லாரன்ஸுங்கிறவர் வந்து தொடர்ந்து மக்கள் சந்திப்பு, போராட்டம், அது ஆர்ப்பாட்டம்னு சொல்லி யூத் காங்கிரஸ் முன்னாள் பொறுப்பாளர் கூட பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ காங்கிரஸ் கூட்டணியில் அங்கே வந்து கொடுத்தா அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாவட்ட தலைவர் உதயும் முட்டா பேசுகிறார். மாவட்ட தலைவர் இந்த வாட்டி சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் மாவட்ட தலைவர் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க, சாரி, MLA ரேஸில் பயங்கரமாக இருக்காங்க. இதில் உங்களுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டத்தில் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, உதயநிதியோட ஆதரவாளரான ஜோசப் ஸ்டாலின் இங்க வந்து நிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு. திமுக சீட்டு கேட்க, திமுக காங்கிரஸுக்கு பத்மநாபுரத்தை தள்ளி விடலாம், இல்ல நாகர்கோவில தள்ளி விடலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துல சீட்டை தள்ளி விட்டுட்டு குளச்சல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ஜோசப் ஸ்டாலின் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். மீனவரணியில தலைவரா இருக்கிறார், மீனவரணியில செயலாளராக இருக்கிறாரு ஜோசப் ஸ்டாலின். அது போக உதயநிதியுடன் மிக நெருக்கம். அவரோட மகளோட கல்யாணத்தை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பயங்கர சிறப்பாக கன்னியாகுமரியில் நடத்துறாரு. இப்போ மீனவர் தினத்துக்கு கன்னியாகுமரியில் நடத்தணும், முதலமைச்சரை சந்திச்சு கனிமொழின்னு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இருக்காரு.
அவர் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ அந்த ட்விஸ்ட் அங்கே இருக்கு. ஒருவேளை அங்க அவருக்கு திமுக அங்க கொடுக்குமா, திமுகக்கு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ் வேலை செய்யுமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ அங்க அந்த சீட்டுக்கான போட்டி ரேஸ்ல ஜோசப் ஸ்டாலினும் முன்னாடியே நிற்கிறார். சரி, ஒருவேளை ஜோசப் ஸ்டாலின் கொடுக்கல, அங்க உள்ள திமுக தொண்டர்கள் வந்து சோர்வடைய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அங்க வந்து பேஸ் எப்படி இருக்காங்க? திமுக ஆல்ரெடி சோர்வடைஞ்சு தான் இருக்காங்க திமுக. ஏன்னா 3 வாட்டி அவங்களுக்கு சீட்டே இல்லை. அங்கேயே 2-3 அணி பிரிஞ்சதுல அங்கதான் மெயினா சுரேஷ் ராஜன் அணி, மகேஷ் அணி அங்கதான் இதுல இருக்கு. அவங்களுக்கு அங்க சீட்டு கிடைக்கலங்கிறதுனால அவங்க ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு உடஞ்ச மனையில தான் இருக்காங்க. கொடுத்தா சந்தோஷம் வேலை செய்வாங்க. என்ன அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் சீட்டா நிற்கும் போது எல்லாரும் வேலை செய்வாங்க. சுரேஷ் ராஜனோட ஆளும் வேலை செய்வாங்க, மகேஷும் வேலை செய்வாரு, மனோதங்கராஜோட ஆட்களும் வேலை செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்களா இருக்கும் மேபி. ஆனா அது எந்த அளவுக்கு அது சீட் பேரத்தில் வந்து எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் ஜோசப் ஸ்டாலின் ரேஸில் மிக முக்கிய ரேஸில் இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் தான் 3 வாட்டி நிற்கிறாங்க. ரமேஷ்ங்கிறவர். அவர் நீங்கள் அங்கே அந்த கம்யூனிட்டினா கிருஷ்ணவை சமுதாயம்னு அங்கே ஒரு ஹிந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் ரமேஷ். அவர் அந்த தொகுதியை சார்ந்தவர் கிடையாது, பத்மநாபபுரம் தொகுதியை சார்ந்தவர். ஆனால் வந்து வருஷம் நிற்கிறாரு. ஒரு 65,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 65,000 ஓட்டு, அது பாஜகவுடைய ஓட்டு. ஜெயிக்கலையே 65,000 ஓட்டு. 3 வாட்டி பிரின்ஸ் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால மேபி இந்த வாட்டி கேண்டிடேட் சேஞ்ச் பண்றாங்களாங்கிறதுல ஒரு இருக்கு. அங்க இன்னும் பாஜக அங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சிவகுமார்னு ஒருத்தரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுல. அவரும் பூத் கமிட்டி அது இதுன்னு எதையாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாஜகல ஆறுமுகம் பிள்ளைன்னு சேம் கிருஷ்ண வகை கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபரும் ரேஸ்ல இருக்காரு. பாஜகவிலே அங்க 3 பேர் ரேஸ்ல இருக்காங்க. 3 பேர் ரேஸ்ல இருக்காங்க. ஏன்னா பாஜக தான் கோட்டால சீட்டு கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா நாகர்கோயில்ல ஒரு ஹிந்து நாடார், குளச்சல் தொகுதியில ஒரு கிருஷ்ணவகா, அங்க வந்து ஒரு நாயர், விளவங்கோடு பாத்தீங்கன்னா ஒரு நாயர் கம்யூனிட்டி. அப்படி எல்லா கம்யூனிட்டிலயும் ஒரு சீட் ஒரு கோட்டால கொடுக்குங்கிற மாதிரி கொடுக்கறதுனால கோட்டா இது ஒர்க் ஆகுங்கிறதுனால இவங்க வந்து அதிகமா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரேஸ்ல வந்து 3 பேருமே இருக்காங்க. ரமேஷுக்கு கொடுக்கலாம், மேபி சிவகுமார் அந்த ரேஸ்ல போயிட்டு இருக்காரு. ஆறுமுகம் பிள்ளைன்னு ஒரு புதிய கேண்டிடேட், ஒரு விளையாட்டு அணியில மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ்ல பயங்கரமா இருக்கு. இதையும் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியில முன்னாள் குளச்சல் எம்எல்ஏ பச்சைமாலும் ரேஸ்ல இருக்கிறதா தான் பெரிய ஆச்சரியம். அவரும் இப்ப வந்து தொகுதிக்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆர்டிகல்லாம் நீங்க இந்து ஆர்டிகல்ல ஓப்பனாகவே எழுதியிருந்தாங்க. அது இந்த வாட்டி பத்மநாபபுரம் தொகுதியை பிஜேபி கொடுத்துட்டு அதிமுகவுக்கு குளச்சல் தொகுதியை கொடுத்தா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல்லாம் வேற எழுதியிருந்தாங்க பயங்கரமா. பச்சை மாலும் அதுக்கு ரேஸ்ல இருக்காருங்கிறத தாண்டி ஃபீல்ட்ல இருக்காரு. அங்கங்க அவரை பார்க்க முடியுது, ஃபீல்ட்ல இருக்காரு. நாம் தமிழர் நாம் தமிழர்ல அங்கே ஆன்சி சோபாராணி தான் அவங்களுடைய எம்எல்ஏ கப்பியரையோட கவுன்சிலர். அவங்கள தான் வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. அவங்களும் 1-2 ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க, ஸ்க்ரீன்ல வர்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஓட் கன்வர்ஷனா மாறுங்கிறது தான் தெரியல. அது பாஜகவோட ஓட்டை டென் பண்ணுதா இல்ல காங்கிரஸோட ஓட்டை டென் பண்ணுதான்னு தெரியல. ஆல்ரெடி அவங்க வாங்கின ஒரு 7-8% ஓட்டா எடுக்க தான் போறாங்களான்னு தெரியுது. ரொம்ப ஆக்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க போராட்டமே அதுதான். ஆன்சி சோபா ராணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் ரீசெண்டா பண்ணாங்க. அதுதான் ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கும். அடுத்தபடி முக்கியமா வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது யார் தாவேக்கால நிற்பா. தாவேக்கால பாத்தீங்கன்னா குளச்சல் இருக்கிறதுலே ட்ரெண்டிங் தொகுதி. ஒருவேளை நீங்க வந்து இப்படி இதுல ஒரு மும்முனை போட்டியாவே வரவிருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க இருக்கக்கூடிய பிரின்ஸ் எம்எல்ஏக்கு அவங்க சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரின்ஸ் எம்எல்ஏ, ஒரு ரமேஷ், ஒரு தாவேக்கால டாக்டர் பிரேம் அலெக்ஸ்ன்னு இருக்காங்க. 3 மும்முனை போட்டி வருது. ஏன் அப்படின்னா இந்த டாக்டர் பிரேம் அலெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து தொகுதியில தாவேக்கால ரொம்ப இணைச்செயலாளா இருக்கார், மத்திய மாவட்டத்தோட இணைச்செயலாளா இருக்கார். ரொம்ப ஆக்டிவா இன்ச் பை இன்ச் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தலைவன் புதுசா கட்சி தொடங்கணும்னு சேர்ந்தவர். ஆல்ரெடி அவர் தலைவனுக்கு அரசியல் வேலையெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் கட்சியில ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு ஐடியா இருக்கு. டாக்டரா சென்னையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை விட்டுக்கிட்டு அங்க வந்து அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நெளிவு சுழிவுகள்லாம் நல்லாவே தெரியுது. ஒரு டஃப் காம்படிஷன் அவரால் கொடுக்க முடியும். இவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். ஒரு 25% இருக்கக்கூடிய ஓட்டை 35% கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஒரு 3 தொகுதியில 3 தொகுதி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இருப்பாங்க. இவங்க தாவேக்கா வந்து அன்டெஸ்டட். ஆனால் அந்த அன்டெஸ்டட்ல நீங்கள் 3 பேர் சொன்னதுல வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே களத்தில் இறங்கி நல்லா வேலை செய்யறதாவும் சொல்றீங்க. இது அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துன்ற மாதிரி தானே இருக்கு. வெற்றி வாய்ப்பை கொடுக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஒரு எல்லா தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை கொடுக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதிக்கு அவங்க ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1-2 தொகுதிகளுக்கு டஃப்பாக இருக்குது. அதில் குளச்சல் தொகுதியும் ஒன்று. ஒரு கன்னியாகுமரி, ஒரு குளச்சல்ல ரொம்ப டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கீங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கள சூழ்நிலைகள், நிலவரங்கள் குறித்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். கண்டிப்பாக. நன்றி.